இட்ஸ் மண்டே மார்னிங் தான். ஜென்ரலாகவே நம்ம சண்டேன்னு சொல்லும்போது நம்ம நான்வெஜ் சமைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சமைச்சிட்டு நைட்டெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ண கிடையாது, அப்படியே வச்சுட்டு படுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அடுப்பெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. ஸோ எண்ணெய் பிசுக்கு க்ளீன் பண்ணாமல் சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ வேலையாக எந்திரிச்ச உடனே எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பில் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளோருமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்றைக்குமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்பிள்ஸ் வந்து ஒரு மாதிரி கருப்பாக தான் இருக்குது. பிஃபோர் இருந்தவங்க ரொம்ப ஹார்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி கருப்பாக ஆகிருக்கு. அப்போ ஓனர் வீடு கொடுக்கும்போதே சொன்னாங்க, ஹார்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து ஒரு மாதிரி கருப்பாக ஹார்டாக தான் இருக்கும், துடைக்கும் போதே அது வராமல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாதிக்கு மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் கிச்சன் இருக்குது. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து சாஃப்டாகவும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அது துடைக்க சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாப் பண்ணியாச்சு, கிச்சனை க்ளீனாக மாப் பண்ணியாச்சு. மாப் பண்ணதுக்கு அப்புறம் என்றைக்குமே மார்னிங்னு சொல்லும்போது நம்ம டிஃபன் சாப்பிட்டா தானே சரி, மாவு இல்லாத பெருந்தொல்லை ஆயிடுச்சு. ஸோ நான் வேலையாக என்ன பண்ணேன்னா, அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன். அப்புறமா சாயந்தரமாக ஆட்டிக்கலான்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் நாளைக்கு காலையிலாவது டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ரொம்ப வெட்டாக இருக்கும்போது என்ன செய்வேன்னா, மேலே ஃபேன் போட்டு விட்டுருவேன். கிச்சனில் ஃபேன் இருக்குது, அது போட்ட உடனே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகிக்கலான்னு சொல்லிட்டு, ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். நான் என்றைக்குமே அரிசி எப்படின்னா குட் ஃபுட்டாக எடுக்க விரும்புவேன். ஜென்ரலாக அரிசி உளுந்து நம்ம வெந்தயம் போடாமல் அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம்னா, நமக்கு நவதானியங்கள் இருக்குது இல்லையா, நவதானியங்கள்லாம் நம்ம குறிப்பிட்ட ஒரு திங்ஸ் இருக்கும், நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கும் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட சுண்டலோ பட்டாணியோ இல்லை பருப்பு, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் நம்ம கண்டினியூஸாக வாங்குவோம் இல்லையா. ஸோ நாங்கள் கண்டினியூஸாக எதை வச்சு செய்வோம்னா, வெள்ளை சுண்டலையும் பட்டாணியும் போட்டு தான் என்றைக்குமே தோசை செய்கிறது. ஸோ நான் 1/2 டம்ளர் வெள்ளை சுண்டல், 1/2 டம்ளர் பட்டாணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி 3 டம்ளர் அரிசி, அதுக்கப்புறம் அந்த 1 டம்ளர் உளுந்து, இந்த மாதிரி தான் ரேஷியோவில் எடுத்து நான் என்றைக்குமே ஆட்டிப்பேன். வெந்தயம் அப்புறமா தீந்து போச்சு, கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். ஸோ வாங்கிட்டு வந்து போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தனியாக ஊற வச்சாச்சு. இப்படி ஊற வச்சு நம்ம ஆட்டிட்டு தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கிச்சன் நீட் ஆகிடுச்சு இல்லையா, சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு வச்சது நான்வெஜ் கொஞ்சமாக இருந்துச்சு, அது போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்கும் பாயில் பண்ணியாச்சு. ரைஸ் தான், நான் சொன்னேன் இல்லையா, டிஃபனுக்கு ஒன்றுமே இல்லை, மாவு தீந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிச்சனை மறுபடியும் மாப் பண்ணணும், ஏன்னா அந்த நான்வெஜ் உள்ளே போயிட்டாலே மறுபடியும் மாப் பண்ணுற எண்ணம் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிச்சனையும் மாப் பண்ணிவிட்டு ஓவரால் எல்லா ரூமையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜரா பாருங்கள் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என்றைக்குமே ஹாலில் வந்து இந்த மேட் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா டிவி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மேட்டில் தான் உட்காந்து டிவி பார்ப்போம். இந்த பீம் பேக் வந்து ஜாராக்காக வச்சுருக்கு. நாங்கள் இந்த மேட்டில் உட்காரும் போது அந்த பீம் பேக்குள்ளே வந்து ஜாரா உட்காந்துப்பான். ஸோ விண்டோஸ் பாருங்கள், விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா ரொம்ப நல்ல காற்று வரும். அந்த காற்றுலேயே எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஹால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பெட்ரூமெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. மாப் பண்ணி மட்டும் விட்டுருக்கேன். கொஞ்சம் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வைக்கணும். கொஞ்சம் டைம் இல்லை, லேட்டராக மடித்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு மாப் பண்ணி மட்டும் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே நமக்கு கர்டன்ஸ் கூட வாங்கலை, ஸோ லேட்டராக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போது பெட்ஷீட்டில் தான் அந்த கர்டன் பண்ணியிருக்கேன். பெட்ரூம்க்கு ஆப்போசிட் சைடே நமக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ இது இன்னொரு பெட்ரூம் தான். இன்னொரு பெட்ரூமில் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பெட்ரூம். ஆப்போசிட் சைடில் நமக்கு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாப்பா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் குளிச்சிட்டதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு கடைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்களா. ஸோ எனக்கு ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு, என்னால் வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு 5 o'clock ஆகிடுச்சு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே. ஸோ சரி ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அப்படியே
அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இருந்தாங்க. பக்கத்தில் தான் கடை இருக்குது, அப்படியே போய் வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் கம்ப்ளீட்.